எப்போ பார்த்தாலும் வெறும் சப்பாத்தி குருமான்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ உங்கள் வீட்டில் சப்பாத்தி இருந்துச்சுன்னா அந்த சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சப்பாத்தியில் நூடுல்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சப்பாத்தி வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஸ்லைஸாக நல்லா அந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணுவோம்ல ஸ்லைஸாக, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸாக ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா சப்பாத்திக்கிட்ட மசாலா இறங்குறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு பேனில் வந்துட்டு பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக வாசம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுனால. அதனால் நீங்கள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டால் ரொம்ப வந்துட்டு தீஞ்சிரும் கருவேப்பிலை எண்ணெய் சூட்டுக்கு. அதனால் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தீயாது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும். காய்கறிலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், குடமிளகா இந்த 2 காய் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டையும் குடமிளகாயும் காய் வந்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். காய் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கும். அதனால் நீங்கள் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப காயை வேக வேண்டாம். ரொம்ப வெந்தால் நல்லாவே இருக்காது, கொலன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், லைட்டாக மட்டன் மசாலா உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை எடுத்து அதில் போட்டு அந்த மசாலாலாம் அந்த சப்பாத்தியில் இறங்குற வரைக்கும் நல்லா கலரிக்கோங்க. பாருங்களேன், நல்லா கலரிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே எக்கு ஊற்றி எக்குலேயே செமையாக இருக்கும் நூடுல்ஸு. அவ்வளோதாங்க, ஈஸியாக சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கி அப்படியே தட்டையில் சாப்பிட்றது போட்டு கொடுங்களேன், சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சுருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வரேன். பை.